ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் அண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேர் அண்ட் விலாகில் வெறும் 3 பொருள் வச்சு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான டீ கடை சால்ட் பிஸ்கட் எப்படி பண்ணலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஈஸியாக நம்ம 20 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாங்க. வாயில் வச்சாலே கரைஞ்சி போகிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இந்த சாஃப்டான டேஸ்டியான இந்த பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அன்பான ரெக்வெஸ்ட். நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் பொடித்த சர்க்கரையை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும். உப்பு சர்க்கரை எல்லாமே எண்ணெயில் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகணும். சன்ஃப்ளவர் ஆயில் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெண்ணெய் கூட பயன்படுத்தலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமத்தை அப்படியே சேர்க்காமல் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக நசுக்கி இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓமத்தை சேர்க்கும்போது இதோட வாசனை நமக்கு நல்லா இருக்கும். சாப்பிடும்போதும் நமக்கு அங்கங்கே கடிபடுறப்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இந்த ஓமத்துக்கு பதிலாக சீரகம் வேணுனாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவை சேர்த்துட்டு கையாலேயே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ நம்ம சேர்க்க போகிறது இல்லை. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற 3 பொருட்களை வச்சே இந்த பிஸ்கட்டை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம செய்கிற டைமும் ரொம்ப குறைவாகவே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி இருக்காது. கையில் எடுத்து இப்படி உதுத்து விட்டிங்கன்னா உதிரும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் எண்ணெயில் வந்து பிசைஞ்சிருக்கோம். அதனால் மாவோட பதம் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை ஒரு பட்டர் ஷீட்லேயோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லேயோ போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் கொஞ்சமாக எடுத்து இதில் நம்ம வச்சு இந்த மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். மேலே இந்த பிளாஸ்டிக் கவரை இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ப்ரெஸ் பண்ண வரும். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக ப்ரெஸ் பண்ண வேண்டாம். கடையில் நாம் வாங்குகிற பிஸ்கட் எவ்வளோ திக்னஸ் இருக்குமோ அதை விட கொஞ்சம் குறைவாக ப்ரெஸ் பண்ணி எடுங்க. நமக்கு பேக் ஆகி வரும்போது அதோட திக்னஸ் கொஞ்சம் நமக்கு அதிகமாகி வரும். இப்போ இது மாதிரி ஒரு மூடி வச்சு கட் பண்ணி இதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேஃபில் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஷேஃபில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு கை வச்சு எடுக்க வருது, அதனால் நான் கை வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி மீதி இருக்க மாவை எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ண பிஸ்கட்டை எல்லாம் நீங்கள் ஒரு தட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவி கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிட்டு அதுக்கு மேலே இதை எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. நீங்கள் குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சு கூட கையில் வச்சு இதை தட்டிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பிஸ்கட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் எல்லா மாவையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பிளேட்டை இதில் உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க.
இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பிஸ்கட்டு நல்லா வெந்திருக்கு. கலரும் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இது நல்ல சூடாக இருக்கும். இதை நீங்கள் மெதுவாக வெளியில் எடுத்து இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்னொரு பிளேட்லேயும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் டைம் வைக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்பக்கம் நல்ல நமக்கு சூடாக தான் இருக்கும். அதனால் ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சாலே போதும். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா வந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான டீ கடை சால்ட் பிஸ்கட் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். டீ கூட சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறமா கடையில் போய் வாங்கி சாப்பிட மாட்டீங்க, வீட்டிலையே செஞ்சு கொடுப்பீங்க. இந்த மாதிரி கோதுமை மாவில் ஹெல்த்தியாக நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.